வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீட்ஸில் ஸ்பாஞ்ச் பாப் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். கார்ட்டூன் கேரக்டர் தான், ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப காம்பேக்டாக குட்டியாக இருக்கும், சீக்கிரமாகவும் பண்ணிடலாம், ஈஸி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன், 4 இது இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்குவோம். அதுக்கடுத்து 2 ஒயிட்டு போட்டு எல்லோவில் க்ராஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லெஃப்டில் எல்லோ, ரைட்டில் ஒரு பிளாக்கு, எல்லோவில் க்ராஸ். அடுத்து நம்ம டேர்ன் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைடில் 2 எல்லோ போட்டுட்டு 3rd எல்லோவில் க்ராஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரும். திரும்பவும் லெஃப்ட் சைடில் 2 எல்லோ, சென்டரில் லெஃப்ட் சைடில் 2 எல்லோ போட்டு 3rd எல்லோவில் வந்துட்டு நம்ம க்ராஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டாப்பில் டேர்ன் ஆகிருப்போம். இப்போ இந்த பீடை வந்து ரைட் சைடில் இருக்கிற வயரை எடுத்து இந்த பிளாக் கலருக்குள்ளார விட்டுக்கலாம். இப்போ பிளாக்கு லெஃப்டில் போட்டுட்டு ஒரு எல்லோவில் நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். வயரை திருப்பியும் பக்கத்தில் இருக்க ஒயிட் கலருக்குள்ளார விட்டுக்கலாம். இப்போ அடுத்து ஒயிட் கலரை போட்டு ரெட் ஆர் ஆரஞ்சு கலரில் நம்ம க்ராஸ் பண்ணிக்குவோம். இப்போ அடுத்து இருக்க ப்ரௌன் கலருக்குள்ளார வயரை விட்டுக்கலாம். இப்போ 2 ப்ரௌன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரௌன் ரைட் சைடில் உள்ளே விட்டுட்டு 2வது ப்ரௌனை நம்ம க்ராஸ் பண்ணிக்குவோம். இப்போ செகண்ட் ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ 3rd ரோ ஸ்டார்ட் பண்ணுவோம். திருப்பியும் ப்ரௌன் கலர் எடுப்போம். அதுக்கு அடுத்து இதில் 3 ப்ரௌன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். 3வது இதில் க்ராஸ் பண்ணிக்குவோம். இப்போ லெஃப்டில் இருக்கிற ஒயரை பக்கத்தில் இருக்கிற ஒயிட் கலர் பீட்குள்ளே ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ ஒரு ஒயிட் அண்டு ஒரு எல்லோ ஆட் பண்ணிக்குவோம். இனிமேட்டு அடுத்த 2 ஸ்டெப்பும் வெறும் எல்லோ மட்டும்தான் வரும். இப்போ வயரை வந்து இந்த பிளாக் கலருக்குள்ள ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ இங்கே 2 எல்லோ ஆட் பண்ணுவோம். இப்போ ஒரு எல்லோ 2 எல்லோ போட்டிருக்கேன், ஒரு எல்லோவில் விட்டு ஒரு எல்லோவில் க்ராஸ் பண்ணிக்குவோம். இப்போ அடுத்த இதில் எல்லோக்குள்ளே மேலே விட்டுக்கலாம். இப்போ இன்னும் 2 எல்லோ ஆட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ அடுத்து 2 எல்லோ ஆட் பண்ணியிருக்கேன், இதை க்ராஸ் பண்ணிடலாம். இதோடு இந்த லைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வயரை வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து உள் சைடாக நம்ம நாட் போட்டுக்குவோம். அப்போ தான் அடுத்து நம்ம கவர் பண்ணும்போது வெளியில் தெரியாது. இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்குவோம். டைட்டாக நாட் போட்டு கட் பண்ணிடலாம். இதே போலயே இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 2 இது வேணும். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு கீழே லெக் பார்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு பிளாக் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு பிளாக்கு, அதுக்கு மேலே வந்து ஒரு எல்லோ ஆட் பண்ணி க்ராஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும். க்ராஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். இப்போ அதே போல் இன்னொரு எல்லோ வந்து ஆட் பண்ணிக்குவோம். அடுத்த எல்லோ ஒரே ஒரு எல்லோ மட்டும் போட்டு அதை நம்ம க்ராஸ் பண்ணிக்குவோம். சென்டராக இந்த மாதிரி வர மாதிரி பார்த்துக்குவோம். இதே போல் 2 லெக்கு செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து நம்ம காலை ஆட் பண்ணிக்குவோம். ஏற்கனவே மேலே நாட் போட்டோம்ல, அதை உள் சைடாக தான் நம்ம வச்சு இது பண்ண போகிறோம். இப்போ இந்த கீழே இருக்கிற இந்த 3 ப்ரௌன் இருக்குல்ல, 1 2 3, இந்த 3 ப்ரௌனில் இந்த ஃபஸ்ட் ஒன்லேயும் லாஸ்ட் ஒன்லேயும் இந்த காலை ஆட் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ப்ரௌனுக்குள்ளார நான் க்ராஸ் பண்ணியிருக்கேன்.
இதை க்ராஸ் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு வரும். இப்போ இதை வந்து நம்ம இன்னொரு பீட்குள்ளார உள்ளே விட்டு ஜாயின் பண்ணி நமக்கு நாட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை ரெண்டுத்தையும் ஒன்றா எடுத்துகிட்டு இருந்தாச்சு ஒரு இடத்துல. இதோட நாட் போட்டு எக்ஸஸ் வயரை நம்ம கட் பண்ணிடுவோம். அதே போல் இந்த சைடும் இன்னொரு லெக்கை வந்து இந்த இடத்துல இந்த லாஸ்ட் பீட்டில் இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ இந்த மாதிரி 2 சைடும் கால் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த நாட் போட்டதெல்லாம் உள் சைடாக ஒரே சைடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு இது வெளியில் தெரியாது. இப்போ இது ரெண்டையும் ஈக்குவலாக வச்சுட்டு நம்ம இந்த கால் மாட்டியிருக்கோம் இல்லையா, அந்த பீட்குள்ளார ஒன்று, நடுவாண்டி ஒரு பீடு, அதே போல் இந்த சைடு அதே சேம் இடத்துல ஒரு பீடு ஈக்குவலாக வச்சுருக்கணும். நடுவில் ஒரே ஒரு பீடு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை சென்டராக வச்சு இன்னொரு பீடு வந்து இன்னொரு ப்ரௌன் கலரில் நம்ம வந்து லாக் பண்ணிக்குவோம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணி நடுவாண்டி இன்னொரு பீடு போட்டு நான் க்ராஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சென்டரில் இருக்கிற இந்த பீட்குள்ளார வயரை விட்டுக்கலாம். இந்த 2 காலுக்கு நடுவில் இருக்கு இல்லையா, அந்த பீட்குள்ளார வயரை விட்டுக்குவோம். அதே போல் இந்த சைடும் சென்டரில் இருக்கிற வயருக்குள்ளார பீட் விட்டுக்கலாம். சென்டரில் இருக்க பீடுக்குள்ளார வயரை விட்டுக்கலாம். கன்ஃபியூஷன் ஆகிடுது செய்யும் போதுட்டு. சென்டரில் இருக்கிற ஒரு பீடுக்குள்ளே மட்டும்தான் விடணும். இப்போ ஒரே ஒரு பீடு போட்டு இதை க்ராஸ் பண்ணிக்குவோம். இப்போ அடியில் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டில் வந்து லாக் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே எல்லாமே ஸ்டிச் ஆகிருக்கும் இந்த மாதிரி. இப்போ நம்ம சைடில் போவோம். சைடில் இங்கே இது வரைக்கும் ப்ரௌன், அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லோ. இப்போ இந்த இடத்துல வந்து ப்ரௌனில் லாக் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து இந்த ஒவ்வொரு பீட்லேயும் ஜாயின் பண்ணி எல்லோ கலர் தான் இது ஃபுல்லாக. இந்த இடத்துல இங்கே சைடில் இந்த ப்ரௌன் இருக்கிற இடத்துல மட்டும் ப்ரௌன் கலர் பீடு, மீதி ஃபுல்லாகவே எல்லோ கலர் பீடு. இதே ஸ்டெப்பு தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு போகணும். இந்த 2 ஒயிட்டுக்குள்ளார நான் ஃபஸ்ட்டு விட்டுக்கிறேன். இந்த இதில் இப்போ 2 ஒயிட்லேயும் விட்டுட்டு ஒரு எல்லோவில் வந்து நான் க்ராஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் இதே போல் எல்லா பீடும் நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே வந்துடுவோம். நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணோம், அடியில் இப்படியே வந்தோம். இது ஃபுல்லாக இப்போ வந்து கவர் பண்ணியாச்சு. இங்கே அடியிலேருந்து வந்திருக்கோம். ஸோ இதே மெத்தட் தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருக்கோம். இது டாப் வியூ, இது இன்னொரு சைடு. இப்போ நம்ம இதை முடிக்க போகிறோம், கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ ஒரே ஒரு ப்ரௌன் போட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை இப்படியே விடாத, இது நாட் போட்டுக்கலாம். எல்லா பீட்குள்ளாரையும் ஒரு உள்ளே விட்டு ஃபஸ்ட்டில் ஜாயின் பண்ண பீடு இருக்கு இல்லையா, இந்த பீடு, இந்த சென்டரில் இருக்கிறது, இந்த சைடில் இருக்கிறது, 3த்துக்குள்ளாரையும் விட்டு எடுத்து ஒரு நாட் போட்டுருவோம். இப்போ இங்கே இந்த இதில் க்ராஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த எல்லா பீட்குள்ளாரையும் போட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். இப்போ இதோட இங்கே நம்ம நாட் போட்டுருவோம். நாட் போட்டு எக்ஸஸ் வயரை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.